இவர் ஆட்ரிக் இவர் நம்ம தேவராஜ். நான் இப்போ தான் கேட்டேன், இப்போ தான் பார்க்குறேன். இந்த வயசில் ஒரு 3 படம் வெற்றி படம் எடுத்திருக்காரு. இவ்வளோ நேரம் நேற்று நின்றுட்டு இருந்தீங்களே முந்தா நாள், அங்கே தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்னே, அங்கேயே அப்படியே புக் பண்ணியிருப்போம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தன் எழுத்து வந்தவன் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கான். இவர் பத்திரிக்காரில் நெல் நிதானமாக பொறுமையாக அப்படின்னாரு. இங்கிட்டு வந்தவன் குத்திவிட்டான் வயிற்றில். அப்போ சரவணன் வந்து தூரத்துலேயே ஒரு எதிரி மாதிரியே வச்சுட்டு தான் இருந்தேன். ரொம்ப நான் இவரை வச்சு எங்கள் ஆஃபீஸில் ஒரு சண்டே போட்டுச்சு, சத்தம் போட்டேன். கனியை வந்து திகார் ஜெயிலில் போய் பேட்டி எடுத்துட்டேன். இன்னைக்கு சங்காரம் பண்ணிட வேண்டிதான் சரவணன். நேத்தம் கூப்பிட்டாரு. ஓ எல்லாம் ஒன்று தானே. ஏக்கா உங்களை ஓரம் வஞ்சம் பாரு, இதில் ஓரம் வஞ்சம் மகிழ்ச்சி சங்காரம் நூல் அறிமுக விழா. என்ன இந்த புக் ஃபேர்னு ஒன்று நடத்திட்டு இருக்கோம் ஒய்எம்சியில். ஏக்கா எவ்வளோ பெரிய மண்டபம் வச்சுருக்கோம். அங்கே வச்சுருந்தா அதுவும் சூரியனை நம்ம சசி நீங்களாம் வந்துருக்கீங்க. வெயில் நேற்று வேறு வந்தார். இந்த கூட்டம் அப்படி வந்தால் ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க. ஏன் இங்கே வச்சாருன்னு எனக்கு தெரியல. சினிமாக்காரன் ஒருவேளை சசிகுமார்னு இந்த ஏரியா விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஏன்ட்ட சொல்லியிருக்கணும்ல, நம்ம தானே இப்போ பொறுப்பு. இவ்வளோ நேரம் நேற்று நின்றுட்டு இருந்தீங்களே முந்தா நாள், அங்கே தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்னே, அங்கேயே அப்படியே புக் பண்ணியிருப்போம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் ஆட்ரிக் இவர் நம்ம தேவராஜ். நான் இப்போ தான் கேட்டேன், இப்போ தான் பார்க்குறேன். இந்த வயசில் ஒரு 3 படம் வெற்றி படம் எடுத்திருக்காரு. உண்மையிலே இந்த சமகாலத்தில் 3 படம் வெற்றி படம் தயாரித்து கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் தான். ஏன்னா நமக்கு சினிமானா கொஞ்சம் பயம். அப்படியே அதில் 2 கதாநாயகம் முதல்ல சொல்லிட்டார். மாதிரிலேருந்து 2 கதாநாயகம் வந்தாச்சு. உண்மை கடைசியாக கதாநாயகன் அவருடைய மறிக்கொழுந்து. ஹலோ இங்கே தான் பார்த்துட்ருக்கேன். கதாநாயகன் இந்த புக்கை வந்து நான் முருகன் சொன்னேன், என்ன என் மறிக்கொழுந்துக்குன்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு சமர்ப்பணம் கொடுத்துருக்காரு மறிக்கொழுந்துக்கு. அப்போ அந்த கேரக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டேன் முருகன்ட்ட. என்ன அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்குது, இது அவருடைய மறிக்கொழுந்தான். அந்த அக்கா 2வது உட்காந்துருக்குல்ல, அதான் அந்த மறிக்கொழுந்து. அந்த மறிக்கொழுந்துக்கு சமர்ப்பணம் கொடுத்துருக்காரு. சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து சரவணன் மேலே ஏன்னா நாங்கள் நக்கீரன் நடத்துகிறோம், ஜூனியருடன் நக்கீரன்னா 2 பேருக்குள்ளே ஒரு வந்து பேசும்போது கட்டி பிடிச்சிக்குவோம். ஆனால் மனசுக்குள்ளே அது போட்டி பத்திரிக்கையில். அப்போ சரவணன் வந்து தூரத்துலேயே ஒரு எதிரி மாதிரியே வச்சுட்டு தான் இருந்தேன். ரொம்ப நான் இவரை வச்சு எங்கள் ஆஃபீஸில் ஒரு சண்டே போட்டுச்சு, சத்தம் போட்டேன். கனியை வந்து திகார் ஜெயிலில் போய் பேட்டி எடுத்து வந்துட்டார். நீங்கள் தானே எடுத்தது, கலைஞர் பார்க்கல. அப்போ என்னுடைய அசோசியேட்டை கூப்பிட்டு பத்திரிகை தூக்கி போட்டேன். பாரியா எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அதில் ஒரு ஆழமான ஒரு பேட்டி. கனி எவ்வளோ கஷ்டப்படுது, அதாவது அந்த சிறையில் அவங்க படுற கஷ்டத்தை அவர் நல்லா சொல்லியிருந்தார். அந்த தோல்லாம் வெடிப்பு இருந்ததை அதை எழுத்தில் கொண்டு வந்திருப்பார். அதை படிச்சுட்டு கலைஞர் 2 நாள் தூங்கவே இல்லை அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு. ஏன்னா நம்ம வாஜ்பாயிட்ட பேட்டி எடுத்து வந்திருப்போம், ஆனால் எங்கே இதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து சரவணன் நமக்கு ஒரு வயிறு மாரி ஆகிட்டார். நடிச்சிட்டாரே சாதிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துக்கு புத்தக வெளியீட்டு விழாக்கு இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆட்கள், இவ்வளோ பெருசுகள்லாம் உட்காந்துருக்கு. நான் எந்த புத்தகத்தையும் நான் வெளியிடுறதே இல்லை. அது மெனக்கடணும்ல. இப்போ எங்கள் அண்ணன் சசினா எனக்கு முன்னாடி வந்துடுச்சு, சூரியனே எனக்கு முன்னாடி வந்துடுச்சு. இவங்க எல்லோரும் வந்திய எங்கள் அக்காவுக்காக வெயிட் பண்ணோம். என்ன நான் அங்கேருந்து வரையில் இந்த கூகுள்னு ஒரு சனியை போட்டு விட்டாங்க.
எங்கேருந்து வரேன், ஒய்எம்சியில் குப்பரில் இருந்தான். 6:45 போட்டார். அப்போ 7 மணிக்கு 6:45னா 7 மணிக்கு ஆரம்பி போகிறாங்க. நம்ம டிரைவர் இருக்கானே, அவனுக்கு இந்த தொடு ஃபோனு வச்சுருக்கான், இந்த பட்டன் ஃபோனு அவன்கிட்ட கிடையாது. போதுன்னு திடீர்னு போட்டு பார்த்தேன், 1 மணி நேரம் 2 நிமிஷம் காமிக்குதா? இங்கே தாண்டா இருக்கும். அது போனால் நேரம் அசோக் நகர் போயிடுச்சு. எனக்கு ஒரு அளவும் தெரில, இறங்கி நின்று கேட்கவும் தெரில, கேட்கவும் முடியல. நல்ல வேலை நான் வந்த பிறகு அக்காலாம் லேட்டாக வந்ததுனால சரி தப்பிச்சிட்டோம். அப்பயும் நினச்சே வந்தேன், இந்த சரவணை அங்கேயே வச்சுருந்துக்கலாமையா, இதை போட்டு இங்கே இழுத்து அதுக்கு ஒரு விளம்பரமும் நல்லா கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே வந்தேன். கடைசியில் பார்த்தா சந்தோஷம் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் முருகனை பார்க்குறேன். இப்போ ஆனந்தவுடனுக்கு எடிட்டர் அவர். முருகன் கதையும் ஒரு சினிமா இருக்குது, சரவணன் இவர்கிட்ட ஒரு சினிமா இருக்குது தெரியுமா, கதை இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டிலேருந்து வர்றாரு, போரூரில் ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு. வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர். ஒருத்தன் எடுத்து வந்தவன் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கான். இவர் பத்திரிக்காரில் நெல் நிதானமாக பொறுமையாக அப்படின்னாரு. இங்கிட்டு வந்தவன் குத்திவிட்டான் வயிற்றில். சரவணை எனக்கு அவர் கதைன்னு போக்கு என் சகோதரி சொல்லிட்டாங்க. எங்கள் அக்கா கொஞ்சம் சொல்லும், அக்காவுக்கு பத்திரிக்கை கொடுத்துருப்பீங்க, புத்தகத்தை கொடுத்துருப்பீங்களே, நேத்தாவது கொடுத்தா. அவங்க ஒரு புக்கை அப்படி அவன் எந்திரன் ரஜினி மாதிரி வாசிச்சிருவாங்க அவங்க. பார்த்தியா, இதில் ஓரவஞ்சம் தான். அக்கா ரொம்ப ஓரவஞ்சம். அவருக்கு என்னென்னா, நீ கதை படிக்க மாட்டேன்னு நம்மளை முடிவெடுத்தாரு. ஆனால் ரொம்ப நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு நிகழ்ச்சியை வச்சு அதில் எங்கள் டீச்சர் தானே நீங்கள்? அதான் சரவணன் இந்த போடுறாரு. இப்போ சோறு போடுறதுக்கு ஒருத்தர், சம்பாதிக்க ஒருத்தர், சம்பாதிச்சு சோறு போடுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தாங்க சினிமாக்குள்ளே இப்படி உலாவ முடியும். இல்லை ஏன் சரவணன் ஜெயிக்கிறாரு இதுக்குள்ளே அப்படி இருக்காருன்னா, வீட்டுக்கு சம்பாதிச்சு சோறு போட்டுக்கிறதுக்கு எங்கள் மறிக்குழுந்து இருக்குது. அவங்களுக்கு தான் இப்போ வந்தோன்னே கேட்டேன், ஏக்கா டீ தருவீங்களான்னு கேட்டேன். இன்னும் வரல, முடிஞ்சோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்னும் நாவல் எழுதுன்னு இவர் சொல்லியிருக்காரு முருகன். நிறைய இடம் இருக்குன்ட்டார். வீடன் இருக்குது, ஜூனியர் வீடன் இருக்குது, இன்னும் எத்தனை இருக்குது. நாவலும் புத்தகமும் பண்ணலாம். நீங்கள் தான் பதிப்பு அத்தனை வச்சுருக்கீங்களே. அப்போ நீங்கள் எழுதலாம், போடுறதுக்காக நாங்கள்லாம் சாட்சியோடு நாங்கள் இருக்கோம். நன்றி.